தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொருளாளர் அன்பு சகோதரர் வெங்கட்டையா அவர்களை ஒரு நல்ல கரவொலியோடு சிறுபுரை வழங்கத்தை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு முழக்கத்தை போடலான்னு வந்திருக்கேன். பாதுகாப்பில்லை 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 பாதுகாப்பில்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை, நம் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை, நம் இளைஞர்களுக்கும் பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை, தமிழ்நாட்டில் எவருக்கும் பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை, தமிழகத்தில் எவருக்கும் பாதுகாப்பில்லை. காணவில்லை காணவில்லை, சட்டம் ஒழுங்கை காணவில்லை. வெற்றி விளம்பர மாடலாட்சி வெற்றி விளம்பர மாடலாட்சி, பாலியல் கொடுமைகளே அதற்கு சாட்சி பாலியல் கொடுமைகளே அதற்கு சாட்சி. வெற்றி விளம்பர மாடலாட்சி, கேஸ் தட்டுப்பாடு அதற்கு சாட்சி. தட்டி கழிக்காதே தட்டி கழிக்காதே, மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தட்டி கழிக்காதே. வெற்றி விளம்பர மாடலாட்சி, பாலியல் கொடுமையில் அதற்கு சாட்சி. வெற்றி விளம்பர மாடலாட்சி, எஸ்ஓபிய அதற்கு சாட்சி. பாதுகாப்பில்லை 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 பாதுகாப்புக்கில்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லை. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் யாருக்குமே, பெண்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், இளைஞர்களாகட்டும், பிஸ்னஸ் பண்ணுற யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. நம்ம அருண்ராஜ் சொன்ன மாதிரி இதற்குன்னு தேவையான ஒரு டிஜிபியை இன்னும் நியமனம் பண்ணலை. கடந்த 9 மாதமாக இதே ப்ராசஸ் தான் இருக்குது. எஸ்ஓபி அதே மாதிரி தான். இவங்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி, இவங்க சாதகத்துக்கு தகுந்த மாதிரி எஸ்ஓபி போட்டிருக்காங்க. நம்ம தலைவர் ஒவ்வொருத்தரையும் சந்திக்க வரார். இவங்க 5000 பேரை கொண்டு வான்னு சொன்னால் கூட 5000 பேர் ஃபிசிக்கலாக இருக்காங்க. ஆனால் 5 கோடி பேர், 500 கோடி பேர் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக நம்ம மக்கள் நம்ம தலைவர் பேசுறதை கேட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன தான் எஸ்ஓபி போட்டாலும் நம் வெற்றி தலைவர் வெற்றி கொடி நாட்டுவார். 2026 கோட்டையை நோக்கி, கோட்டையில் நமது கொடி பறக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமையும். நன்றி, வணக்கம். நன்றி.